அவர் அங்கே குறிப்பிட்டு சொல்லுகிறார். வெறும் சால்வேஷன்னா இன்றைக்கு எல்லாம் நினைக்கிறேன் வெறும் பாவ மன்னிப்பு தான் அதில் இருக்குதுன்னு சுருக்கிட்டாங்க. ஏன்னா இவங்கெல்லாம் புதிய ஏற்பாட்டு கிறிஸ்தவங்கன்னு. இல்லை, பழைய ஏற்பாட்டில் இருக்கிற அத்தனையும் அடங்கி இருக்குது, புதிய ஏற்பாட்டில் இருக்கிறதும் அதில் அடங்கி இருக்கிறது என்பது தான் அதனுடைய எதிர். அப்போ அதனால தான் பழைய ஏற்பாடு ரொம்ப முக்கியம். பாருங்கள், பழைய ஏற்பாட்டில் நான் காண்பிக்க போகிறேன். உதாரணத்துக்கு எடுத்துக்கிட்டிங்கன்னா, இஸ்ரவேல் ஜனங்க எகிப்தின் அடிமைத்தனத்திலிருந்து வெளியே வரும்போது கடைசி வாத தலைச்சன் பிள்ளை சாகிற அந்த சம்பவம். அதுக்கு முன்னால் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு சொல்கிறார், ஒவ்வொரு வீட்டுக்கு ஒரு ஆடு அடிங்கன்றார். ஒரு வீட்டுக்கு ஒரு குடும்பத்துக்கு ஒரு ஆடுன்னு அடிங்கன்றார். அதுவும் இயேசுனுடைய வெளியேறப்பட்ட ரத்தத்தை காண்பிக்குதாங்க. ஒரு வீட்டுக்கு ஒரு ஆடுனா அவங்க சொல்கிறாங்க 10லேருந்து 20 வரைக்கும் இருக்கலாம். ஒரு வீடுன்னு சொன்னால் ஆவரேஜ் வீடுனா மினிமம் 10 மேக்ஸிமம் 20ன்றாங்க. அப்போ மினிமம் 10ன்னு வச்சா 30 லட்சம் பேர் இருந்தாங்க. 3 லட்சம் ஆடுகள், ரத்தம் ஆறா ஓடி இருக்கும். 3 லட்சம் ஆடுகள் அடிக்கப்பட்டது அன்றைக்கி ஒரு நாளில். 20 பேர்னு வச்சா கூட 1.5 லட்சம் ஆடுகள் அடிக்கணும். அவ்வளோ ஆடுகள் அடிக்கப்பட்டது. எதுக்கு? இவ்வளவும் இயேசுவின் ரத்தத்துக்கு இணையாகாது. இவ்வளவு அடித்தாதான் கொஞ்சமாவது அதனுடைய வேல்யூவை காட்ட முடியும். ப்ரைஸ் இஸ் கிரேட் அப்படின்றத காட்டணுமே. எப்படி காட்டுறது? விலை ரொம்ப உயர்ந்ததுன்னு காட்டுறது எப்படி காட்டுறது? அதுக்கு தான் அத்தனை ஆடு. வீட்டுக்கு ஒரு ஆடுனா லட்சக்கணக்கில் அடிக்கிறாங்க. ஆடை அடித்த உடனே ரத்தத்தை எடுத்து சட்டத்தில் பூச சொல்கிறாரு. வீட்டில் சட்டத்தில் வெளியே வாசலில் சட்டத்திலேயே நிலக்கால்லையும் பூச சொல்கிறார். பூசிட்டு உள்ளே இருன்றார். வெளியே வந்தால் செத்து போயிடுவேன் நீயும். தலைச்சன் பிள்ளைலாம் சாகுது எல்லா இடத்துலையும். எல்லா வீட்லேயும் ஓலம் கேட்குது, அழுகு கேட்குது. இவங்க அழகாக அதை பூசிட்டு அடையாளத்துக்கு பின்னால் உட்காந்துட்டு இருக்கிறாங்க. இவங்க வீட்டில் மட்டும் ஒரு சாவும் கிடையாது, எல்லாம் பர்ஃபெக்டாக இருக்குது. என்ன அர்த்தம்? எப்படி இந்த ரத்தம் ஒரு கோட்டையை போல் இருந்து நம்மை காக்கிறது என்பதற்கு அந்த சம்பவம் அதை போதிக்கிறது. பாருங்க, இது ரொம்ப முக்கியம். இதை பற்றி நல்லா கற்றுக்கிறது அவசியம். ஏன்னு சொன்னால், இந்த பொல்லாத உலகத்தில் வாழும்போது தீமைகளால் சூழப்பட்டிருக்கிறோம். நம்ம இந்த உலகத்தில் தான் வாழ்ந்துட்டு இருக்கோம். கொஞ்சம் கண்ணை முட்டுறது தீமை நடக்கும். தீமை ரொம்ப தூரத்தில் இல்லை, எப்போ நம்மளை தாக்கலான்னு காத்துக்கிட்டே இருக்குது தீமை. நம்ம கண் விழிப்பாக இருக்க வேண்டியதாக இருக்குது. கண் விழிப்பாக எப்படி இருக்குது? அதனால தான் இந்த ரத்தத்தை பற்றி நல்லா தெரிஞ்சுக்கணும். அவங்க எடுத்து ரத்தத்தை எப்படி பூசினாங்களோ நாமும் அப்படி பூச வேண்டும். எப்படி பூசுறது? ஏதாவது ரத்தத்தை கொண்டு போய் பூச போகிறோமா? கிடையாது. ரத்தம் சிந்தி 2000 வருஷம் ஆச்சு இயேசுனுடைய ரத்தத்தை. எப்படி பூச போகிறோம்? நம்ம இருதயத்தில் விசுவாசித்து நம்முடைய நாவினால் அறிக்கை செய்கிறதன் மூலமாய் நம்ம வீட்டை சுற்றி, நம்ம உடைமைகளை சுற்றி, நம்முடைய குடும்பத்தை சுற்றி இந்த ரத்தத்தை நாம் தெளிக்க முடிகிறது. இந்த ரத்தம் நம்மை பாதுகாக்கிறது, நம்மை காத்து கொள்ளுகிறது, தீங்கணுகாதபடி காக்கிறது. இதெல்லாம் பழைய ஏற்பாட்டை போதிக்குது. மீட்பில் இதெல்லாம் அடங்கி இருக்குது. ரட்சிப்பு தான் இதுதான். அன்னைக்கு